நிறுவனமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். சந்திரனின் சஞ்சாரம் துலாம் ராசியில் ஆரம்பித்து தனுசு ராசி வரைக்கும் செல்கிறார். சந்திராஷ்டம ராசிகளாக மீனம், மேஷம் மற்றும் ரிஷப ராசிகளுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. இந்த வாரத்தின் சிறப்பு நாட்களாக திங்கட்கிழமை 9ஆம் தேதி சஷ்டி திதியாக வருகிறது. மற்றபடி இந்த வாரத்தின் சந்திரனின் சஞ்சாரத்தையும் மற்ற கிரகங்களினுடைய நிலைகளையும் வைத்து இந்த வாரம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மேஷ ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. இந்த வாரம் மேஷராசி அன்பர்கள் சற்று எதிலேயுமே கவனமாக இருக்கலாம். குறிப்பாக புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள், வியாபாரத்தில் கூட்டு தொழிலில் இருக்கிறவர்கள், அரசு பணியில் இருப்பவர்கள் இந்த வாரத்தில் பேசும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பொருளாதாரத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்க்கலாம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் இந்த வாரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில மன தடுமாற்றங்கள் ஏற்படலாம். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு சற்று சோம்பேறித்தனமும் அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தில் பரீட்சை இருக்கக்கூடிய குழந்தைகள் விநாயகப் பெருமானையும் மற்றும் நவக்கிரக வழிபாடுகளையும் மேற்கொள்வது நல்லது. வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நவக்கிரக வழிபாடுகள் செய்ய இந்த குழந்தைகளுக்கு சற்று அறிவுத்திறன் அதிகரிக்கலாம். மேலும் மறதியும் உடம்பில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனமும் விலகும். இந்த வாரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு, தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு மற்றும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் மற்றும் மனதில் சற்று தைரியமும் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. திங்கட்கிழமை சோமவாரத்தில் சிவபெருமானினுடைய வழிபாடு இவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வணங்குவதும் மேஷராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தையும் மன பலத்தையும் அதிகரிக்கும். இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் 7.5 சனியினால் இருக்கக்கூடிய உடல் சோம்பேறித்தனம் மற்றும் மறதிக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வாரத்தின் இறுதி இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே வாரத்தின் துவக்கமான ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை சஷ்டி திதியில் முருகப்பெருமான் ஆலய வழிபாடு சிறந்தது. வள்ளி தெய்வானை கூடிய முருகன் ஆலயத்தில் வழிபட்டால் இவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகளும் இவர்களுக்கு தீரும். பிள்ளைகளால் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இவர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பினை இந்த வாரத்தில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கும். வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். வழக்கு, விசாரணை போன்றவற்றில் இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் பார்க்கலாம். இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு தன லாபம் வியாழன், வெள்ளி காலங்களில் கிடைக்க பெறலாம். புதிய முயற்சிகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வெற்றியை தந்தாலும் கூட இந்த வாரத்தில் இவர்களினுடைய சந்திராஷ்டம தினங்கள் வாரத்தின் இறுதியில் வருவதனால் சற்று பொருளாதாரத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்கள் நீங்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் செய்வது நல்லது. நவக்கிரக வழிபாடுகளும் மற்றும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய பலமாக அமையும். வியாபாரம், தொழில் மற்றும் கூட்டு தொழில் முயற்சியில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சில விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் சந்திராஷ்டம தினங்களில் ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண விஷயங்களை பேசுவதாக இருந்தால் திங்கள் மற்றும் புதன்கிழமை அதற்கான முயற்சியை எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும்.
மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சில சுப நிகழ்வுகள் வருவதற்கு நல்ல ஒரு நேரம் காலமாக அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு ஏற்படும். சுப செலவுகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்ப விவகாரங்களில் சற்று நீங்கள் மாலை நேரத்தில் பேச்சுவார்த்தைகளோ அல்லது முக்கிய முடிவுகளோ மாலை 6 மணிக்கு மேல் நீங்கள் இந்த வாரத்தில் எந்த நாளில் முடிவெடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபாரம், தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் நீண்ட நாளாக இழுபறியில் இருந்ததற்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இந்த வாரம் உங்களினுடைய மன திருப்தி மிகவும் சந்தோஷத்தையும், இந்த வாரத்தில் நீங்கள் அதிகமாக ஆலய வழிபாடுகளும் மற்றும் ஆன்மீக ஆர்வங்களும் இந்த வாரம் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நஷ்டம் என்பது பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் வரக்கூடிய பணத்தை முறையாக செலவு செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு தன லாபங்களும் நிறைந்திருக்கும். கடகராசி அன்பர்கள், இந்த வாரம் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் விருச்சிக ராசியில் நீச்ச பலம் பெற்று இருப்பதனால் வாரத்தின் மத்தியில் சற்று குழப்ப நிலையை கொடுக்கும். 2ஆம் இடத்தில் கேதுவும் மற்றும் சூரியன், ராகு, புதன் இவற்றின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பதனாலேயும் கடகராசி நேயர்களுக்கு குடும்ப விவகாரங்களில் குழப்பங்கள் அதிகம் இருக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று இந்த வாரத்தில் உங்கள் மன நிம்மதியை குலைக்க வாய்ப்புகள் உண்டு. வீட்டிற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக கணவன் மனைவி இடையே தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்து போகும். பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறலாம். இந்த வாரம் தொலைதூர பிரயாணம் ஒரு சிலருக்கு உண்டு. மார்ச் 8 மற்றும் 9ஆம் தேதி பிரயாணங்களுக்கு சாதகமானவை. விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய உறுதுணையாகவே அமைகிறது. இந்த வாரம் பல விதமான குழப்பங்கள் உங்களுக்கு வாரத்தின் துவக்கத்தில் இருந்தாலும் வாரத்தின் இறுதி உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாக இருக்கும். இருந்த போதிலும் ராசிநாதன் சூரியன், ராகு மற்றும் புதனுடன் இருப்பதனால் பொருளாதாரத்தில் குழப்பங்கள் வரலாம். புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் மற்றும் புதிய கடன் முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம். 9, 10, 11 ஆகிய தேதிகள் மிகவும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமையும். சந்திரனின் சஞ்சாரமானது துலாம், விருச்சிகத்தில் இருக்கும் காலகட்டத்தில் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு பல நாட்களாக சகோதர சகோதரிகளிடமிருந்து வந்த மனக்குறைகள் இந்த வாரத்தில் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களை சந்திப்பது மற்றும் பெரியோர்களினுடைய ஒரு ஆசீர்வாதத்துடன் இந்த வாரத்தை நீங்கள் தொடங்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இந்த வாரம் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்று துர்கை வழிபாடு மற்றும் நவக்கிரக வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. ஆலயங்களில் இருக்கக்கூடிய கோஷாலாவை பராமரிப்பதும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் கிரக தோஷங்களை நீக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் மன சோர்வு இல்லை. சந்திரன் 2, 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் மற்றும் வேலையில் சற்று தடுமாற்றங்களும் வர வாய்ப்புகள் உண்டு. பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைகிறது. குடும்ப பொறுப்புகள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம். புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் உறவினர்களினுடைய வருகையும் மற்றும் குடும்பத்தில் பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சூரியன், ராகு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் தனம், லாபங்கள் வந்தாலும் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். ஆகையினால் உங்கள் பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைப்பது நல்லது. பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சந்திரன் 2, 3 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தன லாபத்தை ஈட்டலாம்.
துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தேறும். திருமண பொருத்தங்கள், திருமண வாய்ப்புகள் மற்றும் தட்டிப்போன திருமணங்கள், நின்று போன திருமணங்கள், இப்படிப்பட்ட உங்களினுடைய முயற்சியில் ஒரு நல்ல முடிவை இந்த வாரம் நீங்கள் பார்க்கலாம். புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு சாதகமானது. இந்த வாரம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் வரும். அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் இடமாற்றங்கள் காத்திருக்கிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த வார மத்தியில் லாபத்தை தரும். புதன் மற்றும் வியாழக்கிழமை அன்று உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் செய்யலாம். குறித்த நேரத்தில் இந்த வாரத்தில் உங்களினுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களின் உதவி முக்கிய பங்கை வகிக்கும். அலைச்சல்கள் நிறைந்திருந்தாலும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மேலும் பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த ஒரு சில வெளிநாடு விவகாரங்களும் இந்த வாரம் உங்களுக்கு கைகூடும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் முக்காவாசி நாட்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனபாரங்கள் தீரும். சந்திரன் உங்கள் ராசியில் இந்த வாரத்தின் மத்தியில் சஞ்சாரம் செய்கிறார். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மிகவும் சாதக பலனை உண்டு. சந்திரன் உங்களுக்கு தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல ஒரு மன வேதனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் வீண் விரயங்கள் காத்திருக்கிறது. புதிய நண்பர்களை நம்பும் இடத்தில் நீங்கள் இருப்பதனால் உங்களுக்கு இந்த விரயங்கள் இவர்கள் மூலமாகவே இடம்பெறும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களின் பேச்சுகளுக்கு நீங்கள் மயங்குவதோ அல்லது மற்றவர்களுக்கு ஒரு அடிமையாக இருப்பதோ இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் இருப்பதனால் சற்று மன சஞ்சலங்களும் வாரத்தின் மத்தியில் ஏற்படும். சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தெளிவான சிந்தனையுடன் முடிவெடுத்தால் இந்த வாரம் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம். புதிய வழக்கு விசாரணை போன்றவற்றில் தேவையில்லாமல் கையெழுத்திடுவதோ நண்பர்களுக்கு உதவுவதையோ தவிர்த்தால் இந்த வாரம் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திரனுக்கான பரிகாரங்களை இந்த வாரம் நீங்கள் எடுத்து செய்யலாம். மாலை நேரத்தில் நவக்கிரக தீபம் ஏற்றுவது மற்றும் பச்சரிசி தானம் செய்வது, வெள்ளை நிற பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்ல பரிகாரமாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவான் லாபத்திலும் மற்றும் 12ஆம் இடம் மற்றும் ஜென்மம் இவற்றில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குடும்ப விவகாரங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக உத்திராட நட்சத்திரக்கார பெண்கள், இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் இவர்களுக்கு இந்த வாரத்தில் மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது இவர்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், ராகு, புதன் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம் குடும்பத்தில். தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் இருந்தாலும் கூட சூரியன் ராகுவின் தாக்கம் அதிகமாகவே குடும்ப விவகாரங்களில் இந்த வாரத்தில் நீங்கள் காணலாம். மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வயிறு மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பகுதிகள் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி அன்று ராகு காலத்தில் துர்க்கை ஆலய வழிபாடோ அல்லது அங்காளம்மன் ஆலய வழிபாடையோ செய்தால் இந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் குறைவாகும். கோஷாலையில் இருக்கக்கூடிய பசுமாடுகளை பராமரிப்பதும் மற்றும் சிவன் ஆலய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பல மாதங்களாக நீங்கள் காத்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் வாரத்தின் இறுதியில் இடம்பெறும். வாரத்தின் இறுதியான 13 மற்றும் 14ஆம் தேதி உங்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள், இவை அனைத்தும் வாரத்தின் இறுதியில் வெற்றி செய்திகளாகவே வந்து சேரும். மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலக மாற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். புதிய வேலை கிடைப்பது, வேலையில் நீங்கள் இடமாற்றங்கள் எதிர்பார்த்தது மற்றும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது போன்ற விஷயங்கள் மன ஆறுதலை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு
மகத்தான ஒரு சில விஷயங்கள் இந்த வாரத்தில் எதிர்பார்த்தது நடக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இந்த வாரம் உடல் ஆரோக்கியம் நன்றாக தேரும். பிள்ளைகள் விவகாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமண வைபவங்கள் மற்றும் குடும்பத்தில் சுப காரியங்கள் இந்த வாரத்தில் நடக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் மாறும். குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது 10, 11 மற்றும் 12ஆம் இட சஞ்சாரமாக அமைகிறது. வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் வாரத்தின் ஆரம்பம் லாபத்தை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை நவகிரக வழிபாடு மற்றும் முருகன் ஆலய வழிபாடு இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மன பயம் நீங்கும். ராசியில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அவ்வப்போது உங்களுக்கு தூக்கமின்மையை கொடுக்கலாம். இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரமானது துலாம், விருச்சிகம் மற்றும் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 9, 10 மற்றும் 11ஆம் இடத்தில் வரக்கூடிய சந்திர பகவான் வியாபார விருத்தியை கொடுப்பார். பல நாட்களாக உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும். வயிறு மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்ப விவகாரங்களில் இவர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பல நாட்களாக போராடி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் ஜெயமாகும். வழக்கு, விசாரணை, அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வார பரிகாரமாக புதன் மற்றும் வியாழக்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடும் கருடனை வழிபட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. காரிய தடைகள் நீங்கி உங்களினுடைய காரியம் வெற்றியடைய கருடனை வணங்கலாம். மீனராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. மீனராசி அன்பர்களுக்கு உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மனதில் சஞ்சலங்களும், ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக ஒரு சில கடன் தொல்லைகளும் மனதை வருடும். மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியாபார முயற்சிகள் கைக்கு வந்து சேரும். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். குடும்ப விவகாரங்களில் இதனால் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து வந்த சகோதர சகோதரிகள் வாரத்தின் இறுதியில் உங்களிடத்தில் தேவையில்லாத வம்பு மற்றும் வழக்குகள், சச்சரவுகள், சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை அன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வர மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மேலும் 4ஆம் இடத்தில் குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த வாரம் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களினுடைய குரு தோஷங்கள் நிவர்த்தியாகும். பூமி சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் லாபத்தை தரலாம். உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குலதெய்வ வழிபாடும் நன்மையை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான இந்த வார பலனை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.